நமக்கு 2 டைப் ஆஃப் மெம்பர்ஷிப் இருக்கு. ஒன்னு 29 ரூபீஸ் மெம்பர்ஷிப், இன்னொன்னு 799 மெம்பர்ஷிப். இப்ப இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னன்னா 799 மெம்பர்ஷிப் மட்டும் தான் இந்த வீடியோவை பார்க்க முடியும். இப்ப உங்களுக்கு என்ன ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண போறோம். எதுக்காகனா உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுக்கிறது, நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கம்பேர் டு அதர்ஸ் நாங்க உங்களுக்கு இண்டிவிஜுவலா நாங்க ஃபார்வர்ட் பண்ண போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நீங்க ஜென்ரலாவே அனுப்புறீங்க. வாட்ஸ்அப்ல பிராக்டிஸ் கொஸ்டினுக்காக அனுப்பியிருக்கீங்க. எங்களுக்கு நிறைய நம்பர்ஸ் இருக்கிறதுனால 799 ஜாயின் பண்ணது யாரு அப்படிங்கிறது எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்ப என்ன பண்றீங்கன்னா 799 ஜாயின் பண்ண அந்த மெம்பர்ஷிப் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் உங்க யூடியூப்லயே நீங்க போனீங்கன்னா உங்களோட இது ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியும். அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு அதுக்கடுத்து என்ன பண்றீங்கன்னா உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்ம உங்களுக்கு தனியா ஒரு ப்ராட்காஸ்ட் குரூப் நாங்க ரெடி பண்ண போறோம். அந்த ப்ராட்காஸ்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ்க்கு நாங்க தரப்போறோம். சரியா? 2025க்கு மோஸ்ட் ப்ரெடிக்டபிள் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு மட்டும் நாங்க ஃபார்வர்ட் பண்ண போறோம். அதை நம்ம இந்த வீடியோல கூட நம்ம ஒரு சிலது போடுவோம். நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க முடியும். சரியா? அதுக்கு இப்ப என்ன பண்றீங்க, அந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்டை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்ப வீடியோக்குள்ள போலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சிக்கூடிய ஒரு சில டேட்டா. இந்த டேட்டாலாம் என்னன்னா நீங்க ஆல்ரெடி மெமரைஸ் பண்ணிருக்கலாம். இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சில சமயம் நீட் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ்லயே இந்த எக்ஸ்ட்ரா டேட்டாவை கிவன் டேட்டா அப்படின்னு போட்டு இந்த டேட்டா தரலாம். அவங்க கொடுத்திருந்தாலும் இது வரைக்கும் நீங்க படிக்கலனாலும் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் இதோட மாஸ் என்ன, இதுக்கான சார்ஜஸ் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் எவ்வளவு? 9.1 into 10 power minus 31 kg. சரியா? 9.1 into 10 power minus 31 kg. அதுக்கு அடுத்து மாஸ் ஆஃப் த புரோட்டான் பாருங்க, mp. இது என்ன சொல்லலாம்? 1.6 into 10 power minus 27 kg. இதுல பாருங்க நிறைய இடத்துல இந்த 1.6 அப்படிங்கிற இந்த வேல்யூ வரும். சரியா? இதை பார்த்துக்கோங்க. இது மாஸ் ஆஃப் த புரோட்டான் mp is equal to 1.6 into 10 power minus 27 kg. அதுக்கு அடுத்தது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் பார்த்தோம்னா ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும், ஆனா ஆப்போசிட் சைன்ல இருக்கும். இப்ப மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் அப்படின்னா என்ன? 1.6 into 10 power minus 19 கூலும்னா மாஸ் ஆஃப் த புரோட்டான் என்ன? plus 1.6 into 10 power minus 19 coulomb. Okay, the value of free space permittivityங்கிறது நமக்கு permeabilityங்கிறது மேக்னெட்டிக்ஸ்ல பார்ப்போம். சரியா? அது மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் நம்ம பாக்குறது நம்ம பெர்மியபிலிட்டி, அது மியூ நாட்னு சொல்லுவோம். இங்க நம்ம பாக்குறது பெர்மிட்டிவிட்டி. இது எப்சிலான் நாட். ஃப்ரீ ஸ்பேஸ் பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ எப்சிலான் நாட். இதோட வேல்யூ பாருங்க 8.854 into 10 power minus 12 கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். சரியா? கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் பார்த்தோம்னா கேன்னு சொல்லுவோம். கேவோட வேல்யூ 1/4 எப்சிலான் நாட். இந்த வேல்யூ எப்சிலான் நாட்டோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு இதோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 9 into 10 power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர். இந்த யூனிட்லாம் பார்த்துக்கோங்க. இந்த யூனிட்லாம் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஏன்னா இப்ப ஒரு வேல்யூ கொடுத்துறாங்க, நீங்க உங்களுக்கு இந்த வேல்யூ தெரியும். சரியா? கேனா 9 into 10 power 9 தெரியும், ஆனா இந்த யூனிட்ல சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னா அதுல தப்பு பண்ணுவீங்க. ஓகே, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். சார் இங்க எதுக்கு சார் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வருது அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இந்த வேல்யூ தெரியணும். ஏன் அப்படின்னா அப்பதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸும் கம்பேர் பண்ற கொஸ்டின்ஸ் வரும். சரியா? அப்ப இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் G is equal to 6.67 into 10 power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர். இந்த இடத்துல பாருங்க ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. சரியா? இந்த இடத்துல என்ன வரணும்? கூலும் ஸ்கொயர் வரக்கூடாது. இது கிலோகிராம் பர் கிலோகிராம் ஸ்கொயர். இங்க ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கேல வருது நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர் வரும், ஆனா இங்க வருது பாருங்க கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வருது 6.67 into 10 power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர். ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க, the ratio of proportionality constant K from Coulomb's law to the gravitational constant G is approximately. நிறைய டேட்டா கொடுத்துருவாங்க. இந்த டேட்டாலாம் கொடுத்துட்டு அதாவது ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு புரோட்டானுக்கு நடுவில் கூடிய ஃபோர்ஸ் இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலா என்ன சொல்லுவாங்க, கேக்கும் ஜிக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ கேட்பாங்க. கேங்கிறது இந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இது எங்க யூஸ் பண்ணுவோம்னா கூலும்ஸ் லால யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து ஜிங்கிறது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ. அது எந்த டேட்டா கொடுத்தாலும் சரி இதோட வேல்யூ அப்ராக்சிமேட்டா என்ன வரும்? 10 power 20 வரும். இந்த வேல்யூவை வச்சுதான் நம்ம அதை போட போறோம். அவங்க கொடுத்துருக்கிறது உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுப்பாங்க. சரியா? இதுல பாருங்க 10 power 9 இருக்கு. இந்த ஜியோட வேல்யூ இருக்குல்ல, இந்த 10 power minus 1 மேல போச்சுன்னா 10 power plus 11 மாறிடும். இப்ப 10 power 9 plus 10 power 11 என்ன வரும்? 10 power 20 வந்துடும். சரியா? இது தெரிஞ்சா போதும். அதுக்கு அடுத்தது
the ratio of electrostatic and gravitational force acting between proton and proton. ஒரு புரோட்டானுக்கு இன்னொரு புரோட்டானுக்கு நடுவுல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரேஷியோ வந்து பாருங்க 1.2 into 10^36. அதுவே புரோட்டானுக்கு எலக்ட்ரானுக்கு இருக்கக்கூடிய இந்த ரேஷியோ வந்து 2.4 into 10^39. அதே இது ரெண்டு எலக்ட்ரானுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரேஷியோ என்னன்னா 4.2 into 10^42. இதை கம்பேரிட்டிவா நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க. 1.2, இது 2.4, இது 4.2. இப்படி மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் புரோட்டான், அதுக்கடுத்து புரோட்டான் எலக்ட்ரான், ஃபைனலா எலக்ட்ரான். இந்த வேல்யூ பாருங்க, பவர்ல 10^36, இது 10^39, இது 10^42. சரியா? இங்க வரக்கூடிய வேல்யூ பாருங்க 1.2னா இங்க வருது 2.4, இங்க வந்து பாருங்க அது அப்படியே திருப்பி 4.2. சரியா? இந்த மாதிரி ஒரு கம்பேர் பண்ணி நீங்க இதை ஸ்டடி பண்ணிக்கணும். இதெல்லாம் இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரலாம். இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இதை கேட்கலாம். சரியா? இதை வந்து என்னன்னா நம்ம ஜென்ரலா இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ்ல நம்ம இதை போடல. இது வந்துன்னா 799க்காக உங்களுக்கு போடுறோம். இதுல எந்த மாதிரியான வேல்யூஸ்லாம் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்க என்ன டேட்டா கொடுத்தாலும் சரி, ஃபைனலா த ரேஷியோ ஆஃப் proportionality constant K to the gravitational constant G ன்னு கேட்டா இதுக்கு வேல்யூ வந்து 10^20. இந்த மாதிரி நிறைய டேட்டா இருக்கு. இதெல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். சரியா? இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.